வணக்கம். இன்னொரு புது டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீரை சாம்பார். கீரை சாம்பார் எப்படி பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் நான் ஒரு வருஷன்தான் சொல்லித்தரேன். இது உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுக்கு என்ன கீரை வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். முளைக்கீரை, அரைக்கீரை, இல்லை பாலக்கீரை தான் எங்களுக்கு கிடைக்கும். ஸ்பினாச் அப்படின்னு வெளிநாட்டிலலாம் சொல்லுவாங்க. அந்த கீரை தான் எங்கள்கிட்ட கிடைக்கும். எது உங்களுக்கு கிடைச்சாலும் அதை வச்சு நீங்கள் இந்த சாம்பாரை பண்ணலாம். எப்படி சாம்பார் பண்ணலான்னு பார்க்கலாமா? அரை ஸ்பூன் கிட்டக்க கடுகு போடுறேன். கால் ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். ரெண்டும் சேர்ந்து பொரியட்டும். பலவிதமான சாம்பார் பண்ணலாம். முருங்கைக்கீரையில் கூட சாம்பார் பண்ணலாம். அது ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமும் அது. பட் இன்றைக்கி நம்மள்கிட்ட இந்த பாலக்கீரை தான் கிடச்சிது. அதை வச்சு நம்ம சாம்பார் பண்ணுறோம். ஒரு நிச்சயமாக யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தேன் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு. அடுத்த ஒரு வரப்போகிற இதில் முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணி காமிக்கிறேன். புளி நான் இவ்வளோ புளி எடுத்திருக்கேன், முன்னாடியே காமிச்சேன். அதை நல்லா தண்ணி ஒரு 2 கப் விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். போராது இன்னும் கொஞ்சம் கூடி தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 3 கப் கிட்ட தண்ணி விட்டு கீரையும் வெங்காயத்தையும் வேக விடணும். இதுக்கு தக்காளி நான் போடலை. உங்களுக்கு விருப்பம்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகா போடுறேன். பெருங்காயப்பொடி, சாம்பார் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அது மாதிரி எடுத்து அடுப்பில் ஸ்லிட் பண்ணிவிட்டு இதில் போட்டுருங்க. பாலக்கீரைக்கும் பசலைக்கீரைக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ரெண்டும் ஒன்றான்னு கேட்பீங்க. பார்த்தா பாலக்கீரை வேறு, பசலைக்கீரை வேறு. பசலைக்கீரை கொடியில் காய்க்கிறதா இருக்கும். அது கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இருக்கும். அதில் பாலக்கீரையில் அந்த குழகுழப்பு தன்மை இருக்காது. ஆனால் இது ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு இது. அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. எப்படிலாம் இதை சேர்த்துக்க முடியுமோ, பாலக் பூரி, பாலக் சப்பாத்தி, பாலக் பராட்டா, நிறைய பாலக் பன்னீர், அதே மாதிரி நானே ஒரு இதில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆலு பாலக் சொல்லிட்டு அது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பாலக்கில் இது பண்ணலாம். கூடிய மட்டும் நைட்டில் பாலக் யூஸ் பண்ணாதீங்க, டே டைமில் யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஹார்ட் டு டைஜஸ்ட்னு சொல்லுவாங்க. கீரை எப்பயுமே ராத்திரியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம பாலக் இதில் ஆட் பண்ணலாம். முளைக்கீரையும் நல்லாயிருக்கும். கீரை சாம்பார் வைக்கிறதுக்கு முளைக்கீரையும் நல்லாயிருக்கும், அரைக்கீரையும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் புளிக்கரைச்சலை விட்டுடலாம். புளியை நல்லா ஒரு 3 கப் கிட்டக்க தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துடணும். இதில் இப்போ சாம்பார் பொடி, ஆல்ரெடி மிளகாவத்தல் இருக்குது, பச்சை மிளகா இருக்குது. அதனால் எல்லோரும் எவ்வளோ காரம் தாங்குமோ பார்த்து போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போடுறேன்.
இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு. ரெண்டு கருவேப்பிலை வாசனைக்கோசரம் போடணும். இது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கொதிக்கட்டும். இதெல்லாம் சாம்பார் நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன டிப் மட்டும் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் எல்லாருக்கும். என்னென்னா, சம்டைம்ஸ் சில பேருக்கு சாம்பாரில் உப்பு ஜாஸ்தியாக போயிடுது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. உப்பு ஜாஸ்தியாக போயிடுது அப்படின்னு சொன்னால் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சாம்பாருக்குள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த உருளைக்கிழங்கு வந்து எல்லாத்தையும் சக் பண்ணிடுறோம், எடுத்து வச்சிடலாம். இந்த 2.5 கரண்டி கிட்ட பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வத்த குழம்பு, சாம்பார் இதெல்லாம் திக்காகலைன்னா தயவு செஞ்சு யாரும் அரிசி மாவு கரைச்சி விட்டு திக் பண்ணாதீங்க. அதில் இருக்கிற அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டே போயிடும். சாம்பார் கொஞ்சம் நல்லா திக்காக வரணுன்னா ஒரு 1/2 கரண்டி எக்ஸ்ட்ராவாக பருப்பு போடுங்க. அது ப்ரோட்டீனும் ஆகும், சாம்பாரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வத்த குழம்பு நல்லா சுண்ட விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சுண்ட விடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது டேஸ்டியாக இருக்கும். அப்போ சுண்ட வரத்தே அது திக்காகிடும். அதில் போய் அரிசி மாவு கரைச்சி இல்லை கோதுமை மாவு கரைச்சி விட்டிங்கன்னா அது டேஸ்ட் வந்து எனக்கு சொல்ல தெரியல, அது ஒரு மாதிரி இருக்கும். அதை யாரும் யூஸ் பண்ண வேண்டான்றது என்னோடய தாழ்மையான கருத்து. பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2.5 கரண்டி பருப்பு போட்டு சாம்பார் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு கொதி வரணும். இது அப்படிங்கிறச்சு அந்த நல்ல சூட்டுக்கு கொஞ்சம் ஆறின அப்புறம் அது திக்காயிடும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுது, சாம்பார் ஜோராக மணமாக ரெடி ஆகிடுது. மேலே கொஞ்சோண்டு வாசனைக்கு கொத்தமல்லி. கீரையோட கொத்தமல்லி செய்கிறதே தெரியாது தான், ஆனால் சாம்பாருக்கு கொத்தமல்லி போட்டால் தான் வாசனை. சுவையான கீரை சாம்பார் ரெடி ஆகிடுது. இதை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் கொடுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கோ. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் youtube.com/c/Yogambal Sundar அதில் போனேன்னா என்னுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.